அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எப்படி ஸ்கேன்டு காப்பிக்கும் ரீடோட்டலுக்கும் சலான் பே பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 10th 12th தேர்ச்சியில் தவறியவர்களுக்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் பணத்தை எப்படி கட்டுவது என்பதை பற்றி இந்த இதில் பார்ப்போம். ஸோ கருவூலம் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, பப்ளிக் சலானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரெமிட்டர் நேம் என்பதில் உங்களுடைய சென்டர் நம்பர், அடுத்தது தொடர்பு கொள்ளும் எண், சில சமயம் ஓடிபிக்காக இதை கேட்குறாங்க. அடுத்தது உங்கள் பள்ளிக்கூடம் அமைந்திருக்கக்கூடிய வட்டாரம் எந்த ஊரில் இருக்குது, அதனுடைய அஞ்சல் குறியீடு எண், இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த டேட் செக்ஷன் வருது பாருங்கள், பீரியட் காலம், இதில் வந்து கரண்ட் டேட்டு, இன்றைக்கி என்ன தேதியோ அந்த தேதியை நீங்கள் கொடுத்துக்குங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்கு, இதுதான் முக்கியமான பகுதி. நாம் இந்த தேர்வு கட்டணத்தை PAO சென்னை சவுத் என்கின்ற மாவட்டத்துக்கு தான் நம்ம கட்ட போகிறோம். துறையின் பெயர் வந்து 04304 டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். DDO வந்து அக்கௌண்ட்ஸ் சென்னை ஆஃபீஸர். இந்த ஜெனரேட் சர்வீஸ்லேயும் நீங்கள் DGE தான் தேர்வு செய்யணும். 04304 ஜெனரேட் சர்வீஸ் கொடுங்க. ரிசிப்ட் வகையில் ஃபீஸும், சப்டைப்பில் காப்பி, நீங்கள் காப்பி வாங்க போகிறதா இருந்தால் காப்பி, ரீடோட்டல் போட போகிறதா இருந்தால் ரீடோட்டல். இது வந்து 10th-க்கும் 12th-க்கும் சேம் தாங்க, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ காப்பியில் இதுதான் காப்பிக்கான கணக்கு தலைப்பு. எவ்வளோ தொகை, இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தால் நான் ஒரு ஸ்டூடெண்ட் போடுறேன். இந்த இடத்துல பள்ளியினுடைய எண்ணு, உங்கள் பள்ளிக்குன்னு கொடுத்துருக்கக்கூடிய எண்ணு கொடுத்துருங்க. இந்த இடத்துல ரிமார்க் குறிப்பில் வந்து நீங்கள் யாருக்காக என்ன பர்பஸுக்காக கட்டுறீங்க. இப்போ நான் கட்டுறது வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கேன்டு காப்பி, இது வந்து ரிமார்க்ஸாக கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ப்ராசஸை செலக்ட் பேமெண்ட்டை கொடுங்க. எந்த பேங்க்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஆன்லைனை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கிடைக்கும். நீங்கள் உங்கள் செலானை நீங்கள் இந்த இடத்த அந்த பகுதியை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கும், என்றைக்கு பண்ணிங்க ஏது என்னன்றது. நமக்கு பேமெண்ட் ஸ்டேட்டஸு சக்ஸஸ்ன்னு வரணும். ஸோ இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீடோட்டலுக்கும் பண்ணிக்கலாம். 10th-க்கும் 12th-க்கும் இதுதான் ப்ராசஸ். தேங்க்யூ.